வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நார்மல் blouse cutting without lining எப்படி வந்து சிம்பிளா நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ எனக்கான blouse measurement என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். பின் உயரம் வந்து 12.5 இன்ச், பின் கழுத்து இறக்கம் வந்து 5 இன்ச், ஷோல்டர் வந்து 12 இன்ச், சின்ன ஷோல்டர் 2.5 இன்ச், முன் கழுத்து நீளம் வந்து முன்கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச், கை நீளம் வந்து 5 இன்ச், கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச், முன் உயரம் 8.5, அடி உயரம் 2.25, மார்பு சுற்றளவு 32.5 இன்ச், ஸ்தானம் 33 இன்ச், இடுப்பு 26 இன்ச். ஸோ இதுதான் என்னோட பிளவுஸ் மெஷர்மெண்ட்கான அளவு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ வந்து பிளவுஸ் பேட்டர்ன் போட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துணியை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரைப்பாகம் ரெண்டும் ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். எப்போதுமே ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது பேக் பார்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து உயரம் வந்து 12.5 இன்ச், அதோட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது 13 இன்ச் வருது. ஸோ 13 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்பு பாயிண்ட் என்னன்னா 1/6 மார்பு. என்னோட மார்பு சுற்றளவு வந்து 32.5 இன்ச். அதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.25 இன்ச் வருது. ஸோ அதை இந்த பாயிண்ட்ல இருந்தே 5.25 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு இந்த மார்பு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல இருந்து மார்பு சுற்றளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்பு சுற்றளவு வந்து 32.5 இன்ச். எனக்கு அதுக்கான ஃபார்முலா வந்து 1/4 மார்பு + 1. இந்த 1ங்கிறது வந்து சீம் அலவன்ஸ் கிடையாது, ஈஸ் அலவன்ஸ் தான் நமக்கு ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆக்குறதுக்காக கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ 32.5 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது எனக்கு 9/1/8 வருது. 9/1/8னா 9க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம வந்து 9/1/8 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு இன்ச் நம்ம இதுக்கப்புறம் விடக்கூடியது வந்து சீம் அலவன்ஸ். உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வந்து எவ்வளோ தெரியும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து விட போகிறேன். ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து எனக்கு வந்து 26 இன்ச். அதை 4ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு 7.5 இன்ச் கிடைக்குது. ஸோ அந்த 7.5 இன்ச் இதில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக நம்ம வந்து விடக்கூடியது. ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து எனக்கு வந்து 12 இன்ச். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது, அதாவது ஹாஃப் ஷோல்டருங்கும் போது நமக்கு வந்து 6 இன்ச் வந்து வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து சின்ன ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுவோம். சின்ன ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2.25 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணும். 1/2 இன்ச் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் போயிடும், ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் போயிடும். அப்படிங்கும்போது நம்ம 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு 2.25 இன்ச் வருது. ஸோ அதை இதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம செஸ்ட் லைனுக்கு ஒரு லைன் போட போகிறோம். இதுதான் நமக்கு ஆர்ம் லைனாக வந்து வரும். ஸோ இதுதான் நமக்கு ஆர்ம் லைனாக வந்து வரும். ஸோ இதுக்கு பாதி பார்த்துக்கோங்க. 5.25 பாதி வந்து நமக்கு 2.25 சம்திங் வரும். இதுலேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கலாம். ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் நம்ம 1 இன்ச் தான் விடணும். இப்போ எந்த பாயிண்ட்லாம் சேர்க்கணும்னா இந்த பாயிண்ட் சென்டர் பார்த்துருக்குது, அப்புறம் இதுலேருந்து 1 இன்ச் எடுத்துருக்கக்கூடியது இந்த பாயிண்ட். இந்த 3த்துக்கும் தான் கர்வ் வரணும். நம்ம சீம் அலவன்ஸ்க்கு கர்வ் வந்து வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆம்ஹோல் வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. நிறைய பேர் வந்து ஆம்ஹோல் வந்து சுருக்கம் வருது, ஆம்ஹோல் லூஸ் விழுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம இந்த வரைஞ்சிருக்கக்கூடிய ஆம்ஹோல் வந்து தப்புன்னு அர்த்தம். என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இந்த பாயிண்ட்டு இதுலேருந்து 1 இன்ச் எடுத்துருக்கக்கூடியது எந்த காரணத்துக்கு ஒன்றும் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்க வரைக்கும் நம்ம கர்வ் வந்து போகக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு
கர்வை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அப்படி வரைகிறது தப்பு. அப்படி வரையும் போது உங்களுக்கு எக்ஸஸாக அந்த இடத்துல துணி வர்றதுனால சுருக்கம் வந்து வருது. ஸோ அதனால இந்த 3 பாயிண்ட் தான் நமக்கு இது வரைக்கும் வந்து கர்வாக வந்து சீம் அலவன்ஸ் கிட்ட போகும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் பாயிண்டாக தான் போகணும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து வராது. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். வரையும் போது கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக வரையணும். ஸோ இப்போ வந்து பின் கழுத்து இறக்கம் வந்து 5 இன்ச், 5 இன்ச் கூட 1/2 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணி 5.5 இன்ச் வந்து கீழே பாட்டம்ல இருந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுல இருந்து செஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு 1/4 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்க போறோம். அதே மாதிரி நெக்கு வந்து நம்ம வரையும் போது பின் கழுத்தில் வந்து நிறைய பேர் வந்து நெக்கு பேக் நெக் வந்து எங்களுக்கு ரொம்ப லூஸாக வருது, ஏதாவது டிசைனர் ப்ளவுஸ் நம்ம தச்சோன்னா லூஸாக வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் அளவு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3/4 இன்ச் எடுக்கிறேன். 3/4 இன்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லோப் கொடுத்துட்டு இந்த சாய்வாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நெக்லைன் வேணும்னாலும் இந்த இதில் வரைகிற மாதிரி நீங்கள் டச் ஆகிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா பேக் நெக்கில் வந்து லூஸ் விழுது அந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்போ சைட்லாம் இது ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல அந்த 1/2 இன்ச் நமக்கு வேணும். ஸோ அதனால் இந்த சைடு சீம் அலவன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஆர்ம் ஹோல் கட் பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணி நெக்கை வந்து நீங்கள் வந்து கடைசியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இங்கே கட் பண்ணிடுங்க. நெக்கு வந்து இந்த ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்கை வந்து நம்ம கடைசியில் என்ன நெக் அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த உடனே உள் பக்கத்தில் வந்து இன்ட்டு மார்க் போட்டுக்கணும். இப்படி இன்ட்டு மார்க் போடுறது மூலிமா நம்ம வந்து பீசஸ் வந்து மாறாமல் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணிக்கிட்டோம். இந்த பேக் பார்ட்டை வச்சே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த பேக் பார்ட்டை வந்து வச்சு இப்படி போட்டுக்கிறோம். இந்த சைட் ஃபோல்டட் இருக்கு, இந்த சைடு ஓப்பன் சைடு இருக்குது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து அதை பற்றி இப்போ இனி பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான் இதில் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடு இதுக்கப்புறம் இந்த பீசஸை வந்து நம்ம வந்து பட்டிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சைடு உள்ளதை அப்படியே பேக் பார்ட்டை இதில் வச்சு அப்படியே ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் தான், கிராஸ் கட் கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவில் தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. நெக்கோட அந்த கேப் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எதுக்காகனா அந்த நெக்கு எவ்வளவு அப்படிங்கிறத தெரியறதுக்காக அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி நமக்கு இந்த பேக் பார்ட் வந்து தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பேக் பார்ட் நமக்கு வந்து கிராஸாக வந்துச்சு, ஆனால் ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த கிராஸ் வந்து வராது. என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம வந்து போடணும். அதாவது நம்ம இந்த விட்டுருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டு இதை இப்படி போட்டுறணும். எவ்வளோ இன்ச் வந்து நம்ம தையலுக்காக அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோமோ அதை இதில் மார்க் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச் கொடுத்துருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணக்கூடியது ஃப்ரண்ட் பார்ட்டோட முன் உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ப்ளவுஸோட முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணுறோம். அப்போ 8.75 இன்ச் இந்த மேலே இந்த பாயிண்ட்லேருந்து 8.75 இன்ச் வந்து
மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அடி உயரத்தை மார்க் பண்ணிடணும். அடி உயரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2.5 இன்ச் இருக்குது, அது இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் தான் இதில் வரைய போகிறோம். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் மட்டும் இப்படி வரைஞ்சிடணும். லைன் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முன்கழுத்து இறக்கம் எவ்வளவு அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அடி உயரம் எடுத்துக்கொள்ள இந்த அடி உயரத்திலிருந்து வெளியில ஒரு 1 இன்ச் வைக்கணும். இந்த 1 இன்ச் வந்து நீங்கள் மீடியம் சைஸ் அப்படின்னா 1 இன்ச் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த 1 இன்ச் வந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, கட்டையாக இருக்காங்க, பஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த 1 இன்ச்சை வந்து 1.5 இன்ச்சாக வந்து கூட்டிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்மால் பர்சன், அதாவது செஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப லீனாக இருக்கிறாங்கன்னா இந்த 1 இன்ச்சை வந்து 3/4 இன்ச்சாக வச்சுக்கோங்க. அது கரெக்டாக வரும். 1 இன்ச் ஆனால் எல்லாத்துக்கும் சரியாக வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடியது வந்து இந்த அடி உயரம் எடுத்தோம்ல 2.5 இன்ச், அதிலேருந்து தான் இந்த 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்லைனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ண போகிறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து ஹூக் மாட்டும் போது அந்த நெக் பக்கத்தில் லூஸ் விழுதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட் நெக்கில். ஸோ அந்த மாதிரி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடியது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த 1 இன்ச்சையும் இந்த 1/2 இன்ச்சையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து பஸ் பாயிண்ட்லாம் எது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து இதிலேருந்து தான் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளோட மார்பு சுற்றளவை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? மார்பு சுற்றளவை 1/10 மார்பு ப்ளஸ் 1/2 இன்ச். எனக்கு மார்பு சுற்றளவு வந்து 32, அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.2 வருமா, ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது 3.25. இந்த பாயிண்ட்ல இருந்து 3.25 மார்க் பண்ண போகிறோம். ஸோ 3.25 மார்க் பண்ணிவிட்டு ஒரு அந்த அடி உயரம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுடலாம். அடி உயரம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுடலாம். இப்போ இது டாட்டுக்கான அளவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து ஏ, நம்ம வெளியில் எடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இது பி. இது ரெண்டோட அளவு எவ்வளவுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது நமக்கு வந்து 10 இன்ச் வந்து கிடைக்கும். ஏபியோட அளவு வந்து 10 இன்ச் நமக்கு வந்து கிடைக்கு. இப்போ இதுக்கு வந்து இடுப்பு சுற்றளவுக்கான ஃபார்முலா அது என்ன பண்ணணும்னா 1/4 இடுப்பு ப்ளஸ் 1/2 இன்ச். 1/4 இடுப்பு அப்படிங்கும்போது 26 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 6.5 இன்ச் வரும். அது கூட ஒரு 1/2 இன்ச் கூட்டணும், அப்போ 7 இன்ச் நமக்கு வந்து வரும். ஏபியோட அளவு வந்து 10, இந்த இடுப்பு ஃபார்முலா மூலியமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய அளவு வந்து 7. ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 10ல் 7 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 3 இன்ச் வரும். அந்த 3ல் பாதி தான் நமக்கு டாட்டுக்கான அளவு. அப்போ 3ல் பாதிங்கும் போது நமக்கு 1.5 இன்ச் வரும். ஸோ அந்த 1.5 இன்ச் இதில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த பாயிண்ட்லையும் இந்த இடத்துலையும் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதாவது நமக்கு இங்கே எந்த டாட்டோட அளவு எவ்வளோ வருதோ 1.5 இன்ச்சுங்கிறதுனால 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1.25 வந்துச்சுன்னா நீங்கள் 1.25 மார்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி
ஓகேவா? ஸோ இப்போ நெக்குக்கு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே ஷோல்டர் ஸ்லோப் அதில் உள்ளதை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுனால அது அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஆர்ம் ஹோல் மட்டும் வரைய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து உள் வளைவு கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம கட்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கணும்னா, இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அண்டர் பஸ் பாயிண்ட் இங்கே ஸ்ட்ரெயிட்டில் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட் அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே கட் பண்ணி ஆர்ம் ஹோல் கட் பண்ணி நெக் கட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு ஒரு நிமிஷம்னு வந்து இப்போ நெக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம யூ நெக் லைன் வந்து போடலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, உள் பாகமாக இன்ட்டு மார்க் வந்து போடணும். ஸோ இப்படி போடுறது மூலியமாக நமக்கு வந்து பீஸ் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இன்ட்டு மார்க் வந்து போடுறது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு.